அட்சய திருதியை ஒட்டி சென்னை நகைக்கடைகளில் புதிய டிசைன்களில் நகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் பத்மபிரியாவிடம் கேட்கலாம். பத்மபிரியா, நகைக்கடைகளில் நகை விற்பனை எப்படி இருக்கு? பூங்குழலி, அக்ஷய திருதியை என்றாலே சென்டிமெண்டல் வேல்யூ கொண்ட ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சேமிப்புக்கும் தங்க நகைகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல ஆண்டு காலமா தங்க நகைகள்ல பணத்தை போட்டு சேமிப்பு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிற திருமதி ஜெயந்தி இப்ப நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஜெயந்தி ஸ்ரீனிவாசன், சென்னையை சார்ந்தவர். தங்க நகைகள் அப்படின்னாலே முக்கியத்துவம் முதல்ல போறது டிசைன்களுக்கு தான். இந்த வருஷம் என்ன ஸ்பெஷாலிட்டி? இந்த வருஷம் குந்தந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு, தட் இஸ் they are having some exclusive varieties in this shop. So I bought one necklace also, long chain. Okay, பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்தது. ஸோ நான் வந்து என் பொண்ணுக்கு வாங்கியிருக்கேன். தென் another my grand daughters. நீங்க பல ஆண்டு காலமா நகைகள்ல சேமிப்பு பண்றீங்க இல்லையா? சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இத்தனை வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண காலகட்டத்துல தங்க நகை வியாபாரத்துல நீங்க என்ன மாதிரியான மாற்றம் பாக்குறீங்க? டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும், விலையை பொறுத்த வரைக்கும்? நிறைய விலையை பொறுத்த மட்டும் பார்த்தாங்கன்னா, அப்போ 500 ரூபாய்க்கு நாங்கள் we bought so much sovereigns, but now it is not possible. Okay. Because 2000 around 2000 வருது ஒரு கிராம். So it is not possible.